இந்த கேட்டுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லா பூட்டப்பட்டிருக்கும். தேவையில்லாம விஷயங்களை உள்ள விடாது. இந்த கேட்டு நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேட் யோசிக்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நினைவு திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆளுமை மிக்க ஒரு மனிதரா இருந்த ஒருத்தர் பர்சனாலிட்டியே மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பேச்சு அப்படிங்கிறது குளறல் அதிகமா இருக்கும். மற்றவங்களோட துணை தேவைப்படும் நடக்கிறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எப்படி இந்த மரம் செடி கொடிகள்லாம் வளருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு தண்ணீர் தேவை. ஒரு சின்ன புல்லு வளருனா கூட அதற்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் உறிஞ்சப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த வேர்கள். அந்த வேர்கள் எவ்வளவு குட்டி குட்டியா பிரியுது அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியுது. இந்த வேர்கள் மாதிரியே நம்ம இரத்த குழாய்கள், பெரிய இரத்த குழாய்கள், குட்டி குட்டி இரத்த குழாய்களாக பிரியும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து மறுபடியும் பெரிய இரத்த குழாய்கள் வரும். ரத்தம், நல்ல ரத்தம் இங்கேருந்து வருது. அதுலேருந்து தேவையான சத்துக்கள் டிஷ்யூக்குள்ளே போகுது, உடம்புக்குள்ளார போகுது. தேவையில்லாத சத்துக்கள் இதுக்குள்ள உறிஞ்சப்படுது. திருப்பி வெளியே கொண்டு போறதுக்கு வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரைகள் வழியே திருப்பி பெரிய சிரைகள், குழாய்கள் வழியே வெளியே போயிடுது. இந்த சின்ன சின்ன குழாய்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி குழாய்கள் அமைப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம கிட்னியில இந்த குழாய்கள் எப்படி இருக்குன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கும். கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு, ரத்தத்துல இருந்து வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. நம்ம கல்லீரல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுலயுமே நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம சாப்பிடக்கூடிய நச்சு பொருட்கள் இது எல்லாத்தையும் நச்சுத்தன்மையை நீக்கி அமோனியாவை யூரியாவை கன்வெர்ட் பண்ணி மாற்றி அதை வெளியே அனுப்புகிற வேலையே கல்லீரல் தான் செய்யுது. இப்போ கல்லீரலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லீரலால் முழுமையாக நச்சுக்களை கன்வெர்ட் பண்ண முடியாமல் போயிடுது. சில சமயம் அமோனியா, சில சமயம் அந்த டாக்ஸின்ஸ் நம்ம உணவு மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் சாப்பிடக்கூடிய நச்சுக்கள் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்திலே இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம மூளைக்குள்ளார இதே மாதிரி ஒரு பேரியர் இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இந்த குட்டி குட்டி இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, நம்ம மூளையில் இது ஒரு கேட் கீப்பர் மாதிரி செயல்படுது. எல்லா விஷயத்தையும் நம்ம மூளைக்குள்ளே செலுத்த விடாது இந்த சின்ன இரத்த குழாய்கள், கேபிலரிஸ். எதுக்காக இந்த கேபிலரிஸ் இந்த வேலையை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட்டி குட்டி செல்கள் ஒரு கேட்டு மாதிரி செயல்பட்டு நச்சுக்கள் உள்ளே விடாமல் நல்ல விஷயங்களை மட்டும் உள்ளே விடுற வேலையை செய்யும். இந்த கேட்டுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லா பூட்டப்பட்டிருக்கும். தேவையில்லாமல் விஷயங்களை உள்ளே விடாது. இந்த கேட்டு நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேட்டு. ஸோ இந்த கேட்டில் சில சமயம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த கேட்டு டேமேஜ் ஆகலாம். இல்லைன்னா சில சமயம் நச்சுத்தன்மை மிக அதிகமாக போகிறதுனால இந்த கேட்டையும் மீறி உள்ளார பூந்துடலாம். நச்சுக்கள் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி அதிகமாக நச்சுக்கள் வருதுன்னா என்ன ஆகும்? இந்த கேட்டுக்குள்ளார பூந்துடல. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல சேரக்கூடிய நச்சுக்கள் அதிகமாகும் போது, ஒருவேளை கல்லீரல் ஃபெயிலியர் ஆகுது, செயல் இழக்குது அப்படின்னா, கல்லீரல்லேருந்து உருவாகிய நச்சுக்கள் மூளைக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா அது மூளையை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அது கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களால் நிகழலாம். வைரஸ் தொந்தரவுனால் நிகழலாம், மதுனால் நிகழலாம், பல காரணங்கள் இருக்குது. கல்லீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைபடும் போது, பிளாக் ஆகும்போது டாக்ஸின்ஸ் அதிகமாக உருவாகலாம். இல்லை வெளியே வரக்கூடிய இரத்த குழாய்கள் அடைபடும் போது டாக்ஸின்ஸ் அதிகமாக உருவாகலாம். பல்வேறு விதமான மருந்துகள், மாத்திரைகள் நம்ம கல்லீரலை டேமேஜ் செய்யலாம். இன்னொன்று ப்ளீடிங், அதாவது நம்ம வயிற்று பகுதியில் இரத்த கசிவு நிகழுது. மேல் வயிற்று பகுதியில் இதுவுமே அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இந்த மேல் வயிற்று பகுதியில் இரத்த கசிவு ஏற்படுறதுக்குமே முக்கியமான ஒரு காரணம் மது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் கல்லீரல் டேமேஜ் ஆகி நிறைய டாக்ஸின்ஸு, நச்சுக்கள் சேர்ந்து உடலில் சேர்ந்து அது மூளைக்குள்ளே போகலாம். அப்படி மூளைக்குள்ளே போகும்போது என்ன விதமான அறிகுறிகள் தெரியுங்களா? நம்ம மூச்சிலேருந்து வரக்கூடிய அந்த வாசம் அப்படிங்கிறது இனிப்பான மூச்சு வாசம், ஸ்வீட் ஆர்டர் அப்படிம்போம். இனிப்பான மூச்சு. இது மது குடித்தவங்களில் அந்த இனிப்பான வாடை அப்படிங்கிறது அவங்க மூச்சு விடும்போது அடிக்கும் அவங்க பக்கத்தில். அதே வாடை சாதாரணமாகவே கல்லீரல் பாதிக்கிறதுனால அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யோசிக்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினைவு திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக
குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும். மறக்கக்கூடிய வாய்ப்புகள், பேசின விஷயங்களை டக்கு டக்குன்னு மறக்கக்கூடிய வாய்ப்புகள், ஃபர்கெட்ஃபுல்னஸ் அதிகமாகும். பர்சனாலிட்டியே ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதரா இருந்த ஒருத்தர் வந்து பர்சனாலிட்டியே மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு விஷயத்துல ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கும் திறனோ முடிவெடுக்கும் திறனோ பாதிக்கும். எழுதும் திறனே எழுத முடியாம போகும். எழுதுறது இதுக்கு முன்னாடி நல்லா எழுதிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ பேனாவை பிடிச்சி எழுதணும் அப்படின்னா அந்த எழுத்து கிறுக்கல்களாக இருக்கும். சின்ன சின்ன மூமெண்ட்டு, நம்ம கை விரல்களோட சின்ன சின்ன மூமெண்ட்டு பாதிக்கப்படும். இதெல்லாம் ஆரம்பகட்ட அறிகுறிகள் கல்லீரல் பாதிப்படைஞ்சு மூளைக்கு பிரச்சனை உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கு. இன்னும் அதிகமாக ஆக பிரச்சனைகள் அதிகமாக கல்லீரல் பாதிப்பு அதிகமாக கை கால்களில் நடுக்கம் ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக இருக்கும். ஈஸியாக டென்ஷன் ஆகுறது, வலிப்புகள் வர்றது, திடீர்னு உத்வேகமாக இருப்பாங்க, திடீர்னு அப்படியே அந்த உத்வேகம் குறையும். டிஸ்ஓரியன்டேஷனுங்கிறது அடுத்த கட்டமாக வரும். டிஸ்ஓரியன்டேஷன்னா இப்போ இங்கே எங்கே இருக்கிறீங்க, இடம், எந்த இடம், என்ன நேரம், என்ன காலம், இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் ஆகிடும். நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம இருக்கிறதே வயல்வெளி அப்படிம்போம். டைம் என்னன்னு கேட்டால் நைட்டு 10 மணிம்போம். இப்போ பகல் நேரம் ஆப்வியஸாக தெரியுது. இந்த மாதிரி டிஸ்ஓரியன்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். பேச்சு அப்படிங்கிறது குளறல் அதிகமாக இருக்கும். பேச்சு குளறல் வந்து ரொம்ப ஆப்வியஸாக பார்க்க முடியும். குளறி பேசுறது அப்படிங்கிறது நடக்கிறது வந்து ரொம்ப சாஞ்சி நடையே மாறிடும். டோட்டலாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பாங்க. நடக்க முடியாமையே போகும் ஒரு ஸ்டேஜில். மற்றவங்களோட துணை தேவைப்படும் நடக்கிறதுக்கு. இப்போ இந்த கல்லீரல் பாதிச்சு மூளையை பாதிக்கிறதுக்கு முன்னாடி சில கல்லீரல் பாதிப்புகள் இருக்கு இல்லையா? தோள்கள் நிறம் மாறுறது, மஞ்சள் நிறத்தில் மாறுறது, கண்களும் அந்த மஞ்சள் நேரம் நல்லா தெரியும். மூச்சுல அந்த டிஃபரன்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒரு விதமான வாடை மூச்சுல அடிக்க ஆரம்பிக்கும். யூரின் போகும்போதும் அதே வாடை இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே இதை அதிகரிக்க விடாமல் பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் இதை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா தண்ணீர் குடிக்காம விட்டோன்னு வைங்க, லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பேலன்ஸ். அதிக தண்ணீர் குடிக்கல, டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு பாதிப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அதிகமான புரதம் மிகுந்த உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா கிட்னி பாதிப்புலையோ லிவர் பாதிப்பும் உண்டாகினதுக்கு அப்புறம் நம்ம புரதம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அது டேஞ்சர். ரத்தத்தில் பொட்டாசியம் அளவுகள் குறையிறது, சோடியம் அளவுகள் குறையிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்த கசிவுகள் குடல் பகுதியிலையோ வயிற்று பகுதியிலையோ ஏற்படுறது, தொற்றுக்கள், சிறுநீரக செயலிழப்பு, வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, இல்லை நான் தூக்கம் வராதுன்னு சொன்னேன் அதுக்காக தூக்க மாத்திரையை அதிகமாக சாப்பிட்டாலோ, இதெல்லாம் வந்து பிரச்சனையின் தீவிரத்தை ரொம்ப அதிகமாக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆல்ரெடி மூளைக்குள்ளார அந்த தடுப்பணையை மீறி உள்ளே போயிடுச்சு, கேட்டை மீறி உள்ளார போயிடுச்சு பல டாக்ஸின்கள். மேலும் டாக்ஸின்கள் சேர மேலும் நச்சுக்கள் சேர பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் போகும். ஆக இந்த கண்டிஷனுக்கு பேர் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படிம்போம். கல்லீரலால் மூளைக்கு உண்டான பிரச்சனைகள். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஃபுல் டெஸ்ட் எடுத்தாகணுங்க. பிளட்டு, ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தாகணும் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு. சோடியம், பொட்டாசியம் லெவல், ரத்தம் உறைதல் தன்மை, ரத்தத்தில் யூரியா, கிரியேட்டினின் எல்லாமே டோட்டலாக எடுத்து பார்க்கணுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணணும். கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா அதை உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ப்ளீடிங், ரத்த கசிவுகள் இருக்குன்னா அதை உடனடியாக நிறுத்துற வழியை பார்க்கணும். உடம்பில் நீரை சரியாக மெயின்டைன் பண்ணணும். நீர் சத்து கரெக்டாக இருக்கணும். சோடியம், பொட்டாசியம் அளவுகள் மாறுபாடு இருக்குன்னா அதை சரி செய்யணும். அங்கே நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் வீட்டு வைத்திய முறையிலலாம் எதையும் பண்ணிடவே முடியாது. இதெல்லாம் மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடிய கண்டிஷன்ஸு. தீவிர ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நம்ம எந்த விதமான வைத்திய முறைகளையும் நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. உடம்பு கண்டிஷன். மேலும் அமோனியா உடம்புல அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த லாக்டுலோஸ் ஊட்டச்சத்து பாக்டீரியாக்கள் குடல்ல இந்த கிருமிகள் அமோனியாவை உருவாக்குறத குறைக்கும் லாக்டுலோஸ் ஒரு ட்ரீட்மெண்ட். நியோமைசின், ரிஃபாமிக்சின் அப்படிங்கிற 2 மருந்துகள் இருக்கு. இந்த ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி ஒருவேளை இந்த ரிஃபாமிக்சினுக்கு நல்லா கேட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மருந்து ரிஃபாமிக்சின் பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கும். இது இல்லாமல் தூக்க மருந்துகள், பல்வேறு விதமான மாத்திரைகள், மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கல்லீரல் ப்ராப்ளம். அதெல்லாம் எது அவாய்ட் பண்ணணும், எது எடுத்துக்கலாங்கிறதும் டாக்டரோட அறிவுரைப்படி தான் நீங்கள் பண்ணியாக முடியும். மொத்தத்தில் கல்லீரல் பாதிப்புகளை குறைத்து இந்த கேட்டை தாண்டி எந்த நச்சுக்களும் உள்ளே போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கல்லீரலோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். கல்லீரல் ரொம்ப முக்கியம். தொற்று கிருமிகள், மது, பல்வேறு விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதியை ஒரு புரிதல் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்கு முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது தெரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.